அன்பான் நண்பன் ஒருத்தர், அதாவது ஜென்சி மீட்டப் அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் டிஎம்கேல. டிஎம்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாரு. நிறைய வீடியோக்களை பதிவிட்டு இருப்பாரு. இப்போ ஏதோ ஒரு காரணத்தை அவர் கண்டுபிடிச்சிங்க, அவர் அரெஸ்ட் பண்ணணும், அவர் ஒடுக்கணும், இந்த மாதிரி திமுக சார்ந்த எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஒருத்தரையும் உங்களுக்கு எதிராக பேசக்கூடாதுன்ற மாதிரி பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ஓகே சிஎம் சார், உங்களுக்கு பயம் வந்துருச்சு, அதை விட்டுருங்க. ஏன்னா இப்போ தொட நடுங்கி இதுக்கு முன்னாடி பணத்தை தொட்டவர்களும் இதுக்கப்புறம் பணத்தை தொட்டவர்களும் அப்படின்னு பார்த்தா கட்சியில் பாதி பேர் இருக்க மாட்டாங்களே சார். உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்து இருக்காரு, அவர் பேர் என்னது, வளர்ந்து கெட்டவர். அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க மாமனார்கிட்ட எவ்வளோ மக்களுடைய பணம் இருக்குதுன்னு தெரியுமா? அவர் விடுங்க, செங்கோட்டையன் தெரியுமா? வாட்சாத்தி வழக்கு. நீங்கள்லாம் ஊழலை பற்றி பேசுகிறீங்க. இன்றைக்கி யார் யாரெல்லாம் ஊழலை பற்றி பேசுறது, சுய ஒழுக்கத்தை பற்றி பேசுறதுன்னு நீ தெரில. அப்பாவை காணும், அங்கே ஒரு குடும்பமே கதறிட்டு இருக்குதான் சார். உங்களை சொல்ல, குட்டி கதையில் ஒரு விஷயத்தை கேட்டேன். ஒரு குடும்பமே கதறிட்டு இருக்குதான். அவங்க அப்பா எப்போ போய் வீட்டில் பார்த்தாலும் வீட்டில் தான் இருப்பார், பசங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு நல்ல தகப்பனா. ஆனால் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. என்ன பயம் வந்துருச்சா? எல்லாருமே அரெஸ்ட் பண்ணணுமா? ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும். உள்ளே போட்டதுக்கப்புறம் நீங்கள் சமூக நீதி எல்லாத்தையும் நிலைநாட்டிடுவீங்க. 2 சீட் அவங்களுக்கு கொடுத்துட்டு, மினிஸ்டர் பதவியை கொடுத்துட்டு குத்தி குத்தி காமிக்கிறீங்க. நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டோம், உலகத்தில் கொடுக்காத அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு. ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, அவங்க ஜெயிச்சதும் திமுக உங்களுக்கு எதிரான போட்ட ஓட்டில் தான் உங்களுக்கு ஜெயிச்சாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக போட்ட ஓட்டில் இல்லை, டிவிக்கோட வேட்பாளர் அங்கே தோற்றுருக்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க, பயம் வந்து குளம் நடுங்க போகிறது. இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் சொன்னீங்களே, உண்மையான தூய சத்தியம் இருந்தால் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீ உன் பக்கத்தில் இருக்கிறவங்களே உன்னால் தொட முடியாது பாரு.